கோமுவின் கதைகளுக்கு எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முன் கதை சுருக்கம். லல்லியின் குடும்பத்தினர் கோவிலுக்கு சென்றனர். திருஇந்தளூர் கோவிலின் வரலாற்றையும் மகிமையையும் கண்டோம். இனி கதைக்கு செல்வோம். லல்லியின் பாட்டி வீட்டில் அனைவரும் பேசி சிரித்துக்கொண்டு சமைத்து கொண்டிருந்தனர். அம்மா கோகிலா அவ்வளவு அழகு. திருமணத்திற்கு முன் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வெலிங்டன் பள்ளியில் PUC வரை படித்தவர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுத படிக்க தெரிந்தவள். அந்த காலத்திலேயே NCC சேர்ந்து நற்சான்றிதழ் பெற்றவள். தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்தவர். அம்மா கோகிலா வளர்ந்ததெல்லாம் நகரத்தில். ஆனால் அவள் மாமியார் வீடு இருந்ததோ ஒரு கிராமம். அம்மாவுடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன், 2 அக்கா, 2 தங்கை, ஒரு தம்பியாகும். நடுவில் அம்மா கோகிலா பிறந்ததால் வீட்டு வேலைகளில் பெரியதாக பழக்கமில்லை. கல்யாணமாகி மாயவரம் வந்தபோது அவ்வளவு சிரமப்பட்டதாக கூறுவாள். பெரிய குடும்பம் என்பதால் பெரிய குண்டாவில் சாதம் வடிக்க தெரியாமல் தவித்தாள். அப்பொழுது பாட்டியும் அத்தையும் தான் அனைத்தையும் கற்றுத்தந்ததாக கூறுவாள். ஆனால் இன்றோ மாமியார் மெச்சிய மருமகளாக மாறிவிட்டாள். அம்மா நல்ல நிறம், மென்மையான கருமையான அடர்ந்த கூந்தல். சிறு வயதில் மாடு முட்டியதால் உதட்டின் கீழ் மிக சிறியதாக ஒரு வெட்டுத்தழும்பு இருக்கும். அது அவளின் அழகுக்கு அழகு சேர்த்தது. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பாள். கள்ளம் கபடமற்றவள். அவள் இருக்கும் இடம் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும். புகுந்த வீடு பிறந்த வீடு என்று அனைவருக்கும் பிரியமானவள். இறைவா, நீ ஆணையிடு, தாயே எந்தன் மகளாய் மாற என்று எண்ணாத மகள்களும் உண்டோ இப்பூமியில்? அப்பேற்பட்ட தாய்தான் அம்மா கோகிலா. தன் குழந்தைகளுக்கு ஒரு அன்பான தாயாக விளங்கினாள். அம்மா மிகவும் சுறுசுறுப்பு. வேலைகளை நிமிடத்தில் முடிக்கும் திறன் கொண்டவள். அன்றும் அப்படித்தான். சமையல் வேலை சட்டென்று முடிந்துவிட்டது. உடன் பாட்டியும் இருந்ததால் சொல்லவே தேவையில்லை. அனைத்து சமையலும் முடிந்துவிட்டது. லல்லிக்கு வர்ஷா என்ற தோழி இருந்தாள். அவளுடன் திண்ணையில் ஆனந்தமாக விளையாடி கொண்டிருந்தாள். அப்பாவும் அண்ணன் கிஷோரும் வந்துவிட்டனர். தாத்தா தோட்டத்துக்கு சென்று வாழை இலை பிரித்து கொண்டு வந்தார். எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட உட்கார்ந்தாங்க. அம்மாவும் பாட்டியும் பரிமாறினாங்க. சுட சுட சோறும் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் போட்ட சாம்பார், பொரியல், வறுவலுமாக இலை நிரம்பியது. அப்பாவுக்கு எவ்வளவு காய்கறிகள் இருந்தாலும் அப்பளம் இருந்தால்தான் அவருக்கு திருப்தி. அதனாலேயே பாட்டி அப்பளம் பொரித்து விடுவார். அம்மா சமையல் எப்பவுமே நல்லா இருக்கும். அதுவும் அன்று காவேரி ஆத்து நீரில் சமைத்ததால மேலும் ருசியாக இருந்தது. அனைவரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து திண்ணையில் சென்று அமர்ந்து கொண்டனர். தாத்தா நகைச்சுவை உணர்வு அதிகம் உடையவர். ஒரு முறை அம்மா சென்னையில மைசூர் பாக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது பதம் தவறி மிகவும் கெட்டியாக மாறிடுச்சு. தாத்தா உடனே அதுக்கு ஜமால் கொட்டைன்னு பேர் வச்சுட்டாரு. அம்மா கோகிலா, உன் ஜமால் கொட்டைய மெட்ராஸ்ல போட்டுட்டு ரயில் ஏறினா மாயவரம் போற வரைக்கும் வாயில கரையாம இருக்கும்னு சொல்லி கிண்டல் செய்ய எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அம்மாவுக்கே சிரிப்பை அடக்க முடியலன்னா பார்த்துக்கோங்க. தாத்தா பிள்ளைங்களுக்கு நிறைய கதை சொல்லுவார். தெனாலிராமன் கதை, பீர்பால் கதை மற்றும் அவர் பள்ளியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்னு பல சொல்லுவார். அதையெல்லாம் பிள்ளைங்க ஆர்வத்துடன் கேட்டு சந்தோஷப்படுவாங்க. பிறர் வாக்கியங்கள்னு சொல்ற டங் ட்விஸ்டரை சொல்லி பிள்ளைகளை சொல்லுவார். அன்றும் அவ்வாறே யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை என்ற வாக்கியத்தை வேகமாக சொன்னார். பெரிய அக்காவும் சின்ன அக்காவும் ஓரளவுக்கு சொன்னாங்க. ஆனா லல்லிக்கும் அண்ணன் கிஷோருக்கும் வரவே இல்லை. அவங்க 2 பேரும் சொல்ல தவிச்சதை பார்த்து எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருந்ததுல மணி 5 ஆயிடுச்சு. பாட்டி பசங்களை அழைச்சிக்கிட்டு அந்த தெருவிலேயே இருக்கிற கோமிட்டி செட்டி கடைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அது ரொம்ப குட்டி கடை. அங்க இருக்கிற பாட்டி லல்லி பாட்டிக்கு ரொம்ப நெருக்கம். அதனால பசங்க அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களே எடுத்துப்பாங்க. அந்த காலத்து கமர்கட்டு, தேன் மிட்டாய், குச்சி மிட்டாய், பல்ப மிட்டாய், கடலை உருண்டைன்னு விதவிதமாக இருக்கும். பசங்க அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துப்பாங்க. இதுல அண்ணன் கிஷோர் தான் அதிர்ஷ்டசாலி. அவனுக்கு சட்டையில பாக்கெட் இருக்கும். வேணுங்கிறத நிறைய எடுத்து போட்டுப்பான். இவங்க 3 பேரையும் வெறுப்பேத்தி சாப்பிடுவான். எல்லா மிட்டாய்களை வாங்கிக்கிட்டு விளையாடிக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டிக்கும் மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு பசங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்ததுல. இதன் தொடர்ச்சி அடுத்த சந்திப்பில். கதை பிடிச்சிருந்தா ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.